படப்பிடிப்புல தல அஜித் சார் தன்னை கண்டதும் என்ன செஞ்சார் அப்படின்றத நடிச்சே காட்டியிருக்காரு பிரபல நடிகரான டெல்லி கணேஷ். இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். விஸ்வாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தல அஜித் சார் அச்சுனோத் டைரக்ஷன்ல நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. பிங்க் படத்தோட ரீமேக்கான இந்த படத்துக்கு போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு வந்துட்டு இருக்கும் இந்த படத்துல தல அஜித் சாருக்கு ஜோடியா வித்யா பாலன் நடிக்க ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா நடிகர் டெல்லி கணேஷும் இந்த படத்துல ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில ரீசெண்டா டெல்லி கணேஷ் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு தல அஜித் சார் குறித்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைதராபாத் படப்பிடிப்புல தல அஜித் சார் என்ன பார்த்ததும் உடனே வந்து கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. அவரு எவ்வளவு பெரிய நடிகர், அவர் வந்து என்ன கட்டிப்பிடிச்சதும் நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நடிச்சும் காட்டியிருக்காரு டெல்லி கணேஷ். டெல்லி கணேஷ் இப்படி பேசும்போது அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்டி விசில் சவுண்ட் பறக்க அந்த அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க. அப்போ அங்க எடுக்கப்பட்ட வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. இந்த நடிகர் டெல்லி கணேஷ் ரொம்ப புண்ணியம் பண்ணவன், ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அதிர்ஷ்டசாலினா. ஏன் சொல்றேன்னு கேட்டா, அஜித் எல்லாம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய நடிகர். அவரோட 2 படம் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் இவ்வளவு படம் வாங்கிட்டேன். இந்த தடவை ஹைதராபாத்ல அவர் கோர்ட் சீன்ல வக்கீலா வாதாடக்கூடிய சீன், அதை டைலாக் பார்த்து நின்றுட்டு இருந்தாரு. நான் அப்பதான் வந்து இறங்கியிருக்கேன். திருவேண்டத்துல இருந்து எங்கள் வேலையை முடிச்சு நேராக ஹைதராபாத் போனேன். மேக்கப் போட்டேன். அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா அப்படி அஜித்துக்கு முன்னாடி போய் நின்னேன். நின்று அப்படியே பார்த்துட்டு அந்த டைலாக் அவர் பார்த்தாரு. சார், அவர் செஞ்சதை நான் செஞ்சு காட்டுறேன். ஒன்றும் அதிகப்படியா சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ற மாதிரி ஆகிடும். அப்படி வாழ்க்கை வேண்டாம், உண்மையை சொல்லுவோம். சார் அப்படின்னா உடனே கண்டுபிடிச்சாரு பாருங்க. தரகாலம் அஜித்தியை கண்டுபிடிக்கிறாரா? டெல்லி நீ எங்கேயோ போயிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தல அஜித் சாரோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், நேர்கொண்ட பார்வை படத்துக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.